அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது ரெண்டுமே ஒரு வருஷத்தில் 2 முறை மாறி மாறி வரக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த வருஷம் தொடங்கி 2026ஆம் ஆண்டில் ஒரு சூரிய கிரகணம் முடிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இன்னொரு சூரிய கிரகணம் வர இருக்கு. இந்த கிரகணம் ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகமே இருளில் மூழ்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் அதனுடைய தாக்கத்தை காட்டுமா? இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா? அப்படி இந்தியாவில் நடந்தால் நாம் என்னெல்லாம் செய்யணும்? முக்கியமாக இந்த கிரகணம் தெரியுதோ தெரியலையோ, இதனால் ஒரு சில கிரக மாற்றங்கள், அதாவது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறதோ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் பற்றி நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த கிரகணத்தை பற்றிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் கிரகண நேரத்தில் உங்கள் வீடுகள் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிப்பீங்க? உங்களுக்கு பிடித்த கடவுள் யார்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, வீட்டில் சகோதர சகோதரிகள் பிரச்சனை இருக்குது, சண்டை நடக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் வந்ததுங்க முதல் சூரிய கிரகணம். 2வது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வரப்போகுது. இந்த கிரகணம் உலகம் முழுவதுமே இருளில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய கிரகணம் எப்போ வருது, இந்தியாவில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக இந்த சூரிய கிரகணம் அமாவாசை அன்று நடக்கும், சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆகஸ்ட் 12 அன்று ஆகஸ்ட் மாத அமாவாசை வருது. இந்த நாளில் தான் இந்த கிரகணம் நடக்க போகுது. இந்த நாளில் சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சென்று கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிழல் பாதையை உருவாக்குது. இதனால் உலகினுடைய பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்க கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வட அட்லாண்டிக் பகுதிகளில் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் பகல் நேரத்திலேயே இரவு போல இருளை ஏற்படுத்தும் அப்படின்னும், ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான நாடுகளில் மற்றும் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் இருக்கும் பிராந்தியங்களில் மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் இந்த கிரகணம் முழுவதுமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய இதர பகுதிகளில் இருப்பவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அஸ்தமனம் ஆகும்போது சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம், அதாவது இருள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றுகிறது என்பது ஒவ்வொரு நாட்டுக்குமே வேறுபடும். அதுபோல் எவ்வளவு நேரம் நீடிக்கும், சூரிய கிரகணத்தால் இருள் நமக்கு சூழுமா அப்படிங்கிறது எல்லாம் நாம் நாட்டை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். கிரகணம் ஏற்படக்கூடிய இடத்தின் மையப்பகுதியில் இருக்கும் மேற்கூறிய இந்த இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரம் முழுவதுமே இருள் சூழக்கூடிய நிலையை அதிகபட்சம் 2.5 நிமிடங்கள் மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில், அதாவது இரவு 9 மணிக்கு பிறகு தோன்றுவதால் இந்தியாவினுடைய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னும் கிரகணத்தினுடைய தாக்கம் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. இரவு நேரங்களில் சூரிய கிரகணம் ஏற்படுறதால இந்தியாவினுடைய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக நேரடியாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கோவில்கள் மற்றும் ஆன்மீக தலங்களும் இந்த கிரகணத்தை முன்னிட்டு மூடப்படாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கிரகணம் நமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறதால இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படாது அப்படின்னு. பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ராகு மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களோடு இணையும் பொழுது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் ஏற்படும்.
கேது சிம்மராசியில் அமர்ந்திருக்காரு. எனவே சிம்மராசியில் ஆவணி மாதம் கேதுவோடு சூரியன் சேர்ந்து அமரும் போது ஆவணி மாத பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் ஆவணி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணமும் நிகழும். எனவே பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகணம் என்பது இந்த செப்டம்பர் மாதம் தான் வருது. ஆகஸ்ட் மாதத்தில் கிடையாது. ராகு மற்றும் கேதுவாகிய 2 கிரகங்களும் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த ராசிக்கு தமிழ் மாதங்களில் எந்த மாதம் வரும் என்பதை அடிப்படையாக கொண்டு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் எளிதில் நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசிகளுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 3 ராசிக்காரங்களுக்கு சில எச்சரிக்கைகளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறதுல முதலாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண பெயர்ச்சியானது வேலையில் சில பாதிப்புகளை உண்டு செய்யும். மேலதிகாரிகளோடு சில கருத்து மோதல்கள் ஏற்படலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த கிரகணத்துக்கு பிறகு 15 நாட்கள் எந்த ஒரு முக்கிய வேலையையும் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப அவசியம். அதாவது உங்களுக்கு அவங்க எதிரி அவர்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது மிக நல்லது. இதோடு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த கிரகண பெயர்ச்சியானது இவர்களுக்கு மனநிலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு. அதே போல் திடீர் பொருளாதார வீழ்ச்சி, திடீர் வியாபாரத்தில் பின்னடைவுகள் இவையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சின்ன சின்ன நிதி சிக்கல்கள் இருக்கலாம். கையில் காசு தங்காமல் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் நம்பி பணம் கொடுப்பதையும் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக இந்த வரக்கூடிய கிரகணம் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாத பெரும் அதிசயங்கள் இந்த கிரகணத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் மாற்றத்தை கொண்டுட்டு வந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப பயந்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகணம் ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றங்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுனா இவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிரகணம் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இவர்களுக்கெல்லாம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேலும் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 10:42 மணிக்கு செவ்வாய் கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே நுழையுது. இதனால் 5 ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முதல் ராசியாகவும் மிதுன ராசி சொல்கிறாங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் மன உளைச்சல் அதிகமாகலாம். உடல்நல குறைவால் மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். இது மட்டும் இல்லாமல் சட்ட பிரச்சனைகளால் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசியில் நம்ம முன்பு பார்த்தது போல் நிதி நிலைமையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. முன்னேற்றம் இல்லாததால் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. இது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். காது வலி போன்று சின்ன சின்ன இந்த உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல மருத்துவரை அணுகிறது தான் நல்லது. இதுபோல் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கூட்டாண்மையில் புதிய தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லதில்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தொழிலையும் செய்து முடிக்கிறது நல்லது.
உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கணும். முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாகும், நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும். சமூக நலனுக்காக உழைப்பவங்க தங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் களங்கம் இல்லாமல் நீங்கள் தட்டி செல்வதே மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுபோல் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பெரிய முதலீடு செய்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் குடும்பத்தில் சொல்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுடைய பணத்தை எல்லாம் இழக்க நேரத்துக்கான கூட ஒரு பாதிப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தினரோடு சண்டைகள் வரலாம். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் பின் நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சூரிய கிரகணம் இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.